அலுவலகத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டீங்களுக்கு இன்றைய தினம் ஒரு செல்வ செழிப்பான நாளாக அமைய வாய்ப்பு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம். உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செஞ்சால் நமது ராசிக்கு மிகுந்த நன்மை பயக்கும், அனைத்தையும் இந்த வீடியோவில் காணலாங்க. மறக்காம நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக உழைப்பை மட்டுமே நம்பி வாழும், மனதளவில் கூட யாருக்கும் துன்பமே நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ ஓங்கிய புகழ் பெற்று வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய தினம் ஜூலை மாதம் 5ஆம் நாள் 2022ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க. இன்றைய தினம் சஷ்டி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சஷ்டி விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபடலாம். மேலும் இன்றைய தினம் ஆனி மாத திருமஞ்சனம் என்பதால் நாளின் பின்னிரவு நேரத்தில், அதாவது நாளை விடிய காலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பாக இன்றைய தினம் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு நடராஜர் சன்னதியில் இன்றைய தினம் அபிஷேகம் நடைபெறும். அதில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. எனவே அந்த திருமஞ்சனத்தில் கலந்து கொள்ள இன்றைய தினம் முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது, ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் மதியம் 2:11 பிறகு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். இது ஒரு சிறந்த யோகமான அமைப்பாகும். மேலும் சந்திரனும் குரு பகவானும் ஒன்று எதிரெதிராக பார்த்து கொண்டுள்ள ஒரு யோகமான அமைப்பு ஏற்படுதுங்க. இந்த கிரக அமைப்புகள், அருமையான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் சுபவிரயம் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் உங்களது ஆரோக்கியத்திலும் இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி மிகவும் சக்தி நிரம்பி காணப்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் எதைவாக இருந்தாலும் நீங்கள் அதை வழக்கத்தை விட பாதி நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் ஒத்துழைக்கும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் உங்களது உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக ஏற்படுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளதால் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு இப்பொழுது திருமணம் விரைவிலேயே உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வரங்கள் அமைய வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ளதால் நீங்கள் திருமண முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. நல்ல பலன்கள் காத்திருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அருமையாக இருக்குங்க. தொழிலில் உங்க கீழ் பணிபுரியும் பணியாளர்களை இன்றைய தினம் மாற்றம் செய்வது குறித்த சிந்தனை உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையும். கல்வி நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலையில் நிலவுங்க. வெளிநாடு சம்பந்தமான கல்வி முயற்சிகள் கூட இப்பொழுது உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான யூனிவர்சிட்டியில் கூட அட்மிஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அல்லது அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான நல்ல யோகம் இருக்கு. சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே சொந்த வீடு கட்ட முயற்சிகள் இன்றைய தினம் மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் சொந்த வீடு கட்ட ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்றைய தினம் தேவையான கடன் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் தொலைபேசி வழியாக உங்களுக்கு வரும் தகவல் மூலமாக உங்களது வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு திடீரென்று பணம் தேவைப்படும் நேரத்தில் போதுமான பணம் உங்களுக்கு இருக்காது. ஆனால் கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மாலை நேரத்தில் உங்களது வீட்டில் விருந்தினர்கள் வந்து ஒன்று கூடி இனிமையான நாளாக மாலை பொழுதாக உங்களுக்கு இன்றைய தினத்தை மாற்றுவார்கள். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் அற்புதமான நாளாக உங்களுக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் மனதிற்கு பிடித்தவரை சந்தித்த பிறகு வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை என்ற உண்மையை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் மிக மிக இனிமையான ஒரு நல்ல காதல் வாழ்க்கை அமைய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கர்வமாக இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்வது மிக மிக அவசியம். இன்றைய தினம் சக ஊழியர்கள் உங்களது அலுவலகத்தில் என்ன சொன்னாலும் அதில் உள்ள உண்மைகளும் நீங்கள் அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. உங்களது அலுவலகத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அது குறித்த நல்ல தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்திலும் வருமானங்கள் தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாள் அமையுங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான அமைப்பு இருக்கு. செல்வ செழிப்பான ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. மேலும் இன்றைய உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையிலான காதல் குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேறுபாடுகளை களைய உங்களது வாழ்க்கை துணையுடன் ஒன்றாக அமர்ந்து உங்களது பிரச்சனைகளை பேசி விவாதிப்பது மிகுந்த நன்மை பயக்கக்கூடியதாக அமையுங்க. ஒன்றாக அமர்ந்து பேசாவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அதோட செக் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். நமது வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையுங்க.
ஸோ மறக்காமல் நம்ம இந்த மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் கோல்டன் கலர், எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் இன்றைக்கி அமையுங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் 7 வந்து 7ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கேஸ் நம்பராக இன்றைக்கி அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முயற்சிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது ஜாப்ல இன்னைக்கு இருக்குங்க. உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்றைய தினம் அமையுங்க. உங்களது காரியங்களில் மட்டும் சற்று பொறுமையுடன் நீங்கள் கடைபிடித்து செயல்படுவது மிக மிக நல்ல நன்மையை தருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளால் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்துங்க. மேலும் இன்றைய தினம் உங்களது வண்டி வாகனங்களை மாற்றலாமா என்று நீங்கள் யோசித்து அதை மாற்றுவது இன்றைய தினம் செயல்படுத்துவதை நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலையும் இன்றைய தினம் அமையுதுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. மனசுல புதிய தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு ஊக்கமும் உங்களுக்கு இன்றைய தினம் மற்றவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களது காரியங்களில் நீங்கள் திறம்பட உங்களது திறமையை இன்றைய தினம் தயக்கமின்றி வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக அது அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Thank you friends. Have a wonderful day.